வாய திறந்தாலே போய் இதெல்லாம் ஒரு காரணமா? போய் சமையல் செய். என்ன சமைக்கணும்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. போ. கடவுளே, என் நிலைமைய பாத்தியா? ஒரு புருஷனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்படி தெரிஞ்சதான் அவனை கடைசி வரைக்கும் லவ் பண்ணவே பண்ணிருக்கேன். அப்படி என்ன பெரிய தப்புட்டேன்? ஒரே ஒரு நாள் கொஞ்சமா சரகடிச்சேன், அதுக்குன்னு மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வர சொல்றாங்க. மகனே கடவுளே, இதுக்கு நீ தானடா காரணம். உன் மேல இருக்கிற கோவத்துக்கு இப்ப நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தர வச்சுக்கேன், உன்னை அடிக்கிற அடியில நீ எங்க போகணும் எனக்கே தெரியாது. என்னது இவ கோவத்தை கடவுள் கடைசி போனோம். அர்ஜுன், யாரு? நான் தான் கடவுள். நீ உண்மையிலே கடவுளா? நான் எப்படி நம்புறது? உன் பொண்டாட்டி திரும்ப வர வைக்கவா? இல்ல இல்ல வேணாம், நம்பிட்டேன். எதுக்கே கத்தன? சரி, நான் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஓகேவா? விடுப்பா, இதை விட கேவலமாலாம் திட்டுறாங்க. என்ன எது கூப்பிட்ட? நீதான் பாக்கல அவ எப்படி கண்ட்ரோல் பண்றா. இதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய வேலையா? கரெக்ட் தான், செய்ய சொன்னா முடியாதுன்னு சொல்லு. நான் முடியாதுன்னு சொன்னா 3 விஷயம் நடக்கும். 1 2 3. பண்றேன்டா செல்லுக்குட்டி, அழுவாதடா. பண்றேன்டா, நான் தான் பண்றேன்னு சொல்றேன்ல. பண்றேன்டி, பண்ணி தொலைக்கிறேன்டி. அவ அடிய கூட தாங்கிடலாம், ஆனா அவ அழுதாதான் என் மனசு தாங்காது. அதான். விடுப்பா, இதுதான் எல்லா ஆம்பளோட வீக்னஸ். சரி, நான் உனக்கு என்னதான் பண்ணணும்? எனக்கு அவளை பழி வாங்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும். பிளீஸ். கைய தர. என்னது இது? ஏதோ ரிமோட் மாதிரி இருக்கு. இது ஒரு ரிமோட். அதான் ரிமோட்னு தெரியுது. அப்புறம் நீ நினைக்கிறது சாதாரண ரிமோட் இல்ல, இது ஒரு கப்புள் கண்ட்ரோல். இத வச்சு புருஷன் பொண்டாட்டியோ பொண்டாட்டி புருஷனையோ கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல அந்த லாக் பட்டன் அழுத்தினா உன் பொண்டாட்டி கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீ என்ன சொன்னாலும் கேட்பா. கேப்பா. ஆனா முக்கியமான ஒண்ணு, இதுல இருந்து அந்த அன்லாக் பட்டன் அழுத்தினா மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அன்லாக் பட்டன். ஒருவேளை உனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது தேவைப்படாது அப்படி உனக்கு தோணுச்சுன்னா நீ இதே இடத்துல வந்து என்கிட்ட திரும்பி கொடு. சரி ஓகே. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்ருதி, இப்படி சூடடி. பார்த்தாலே பிரியா இருக்குது. இன்னைக்கு நானும் அவளான்னு பாத்திர வேண்டியதான். கடவுளே, உன்னை நம்பிதான்ப்பா இவ்வளவு பெரிய காரியத்துல ரிஸ்க் எடுக்கிறேன். காலம் மாறிடாதப்பா. தைரியத்தை வரவழைச்சுக்கடா. ஸ்ருதி, சமையலாம் என்னால செய்ய முடியாது, நீயே செய். ஐயோ, முறைக்கிறாளே. சரி, சரின்னு சொல்லிட்டா. ஐயோ, இது கனவா நிஜமா? இது நிஜம்தான். கடவுளே, கலக்கிட்டமா. ஸ்ருதி, இப்ப வரண்டி. பாத்து ஸ்ருதி, உட்கார், நில்லு. புருஷன் உட்காரணும், புருஷன் நில்லுனா நிக்கணும். இதா அதான் பொண்டாட்டிக்கு அழகு.
போதும். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஹஸ்பண்டுங்களோட கனவே இதுதான். பொண்டாட்டி ஊத்தணும், புருஷகாரன் குடிக்கணும். உங்கள மாதிரியே எல்லா பொண்டாட்டியும் இருந்தா எவனாவது குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பானா? உங்க மடியில விழுந்து கிடப்பான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? என்ன ஹஸ்பண்டாக கல்யாணம் பண்ணியா இல்ல அடிமையாக கல்யாணம் பண்ணியா? நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் எங்கடி போச்சு அந்த லவ்? சொல்லுடி. நீதான் புருஷன், நான் இல்லன்னு சொல்ல. ஏன் புருஷன் வீட்டு வேலை செய்யக்கூடாதா? நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க. அதுக்கெல்லாம் நான் உன்னை பனிஷ் பண்ணிருக்கேன். இனியும் நீ தப்பு பண்ணா அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அது நீ செய்ய போற தப்போட அளவை பொறுத்து இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு வைஃப்க்கும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் கண்ட்ரோல்ல இருக்கான் அப்படின்றது பெரிய பெருமை. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன சந்தோஷமும் கூட. என்ன, நான் உன்னை கொஞ்சம் ஓவரா கண்ட்ரோல் பண்றேன். இந்த விஷயம் இந்த 4 செவத்தை தாண்டி என்னைக்காது வெளிய போய் உன் இமேஜ் ஸ்பாயில் பண்ற மாதிரி நான் சொல்லிருப்பேனா? உனக்கே தெரியும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் தாண்டி நம்ம கல்யாணம் பண்ணுங்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, நாசமாதான் போவீங்கன்னு சொன்னாங்க. நீ அதுக்கேத்த மாதிரி குடிச்சிட்டு வர. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லடா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா எல்லாரும் மெச்சுற மாதிரி சூப்பரா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக நான் இப்படிதான் இருப்பேன். ஆனா ஒண்ணு, இந்த நாள நான் மறக்கவே மாட்டேன்டா. எந்த தப்ப நீ செய்யக்கூடாது பண்ணக்கூடாது இவ்ளோ கஷ்டப்பட்டனோ அந்த தப்ப என் கையாலே செய்ய வச்சுட்டுதா. எப்படின்னு தான் தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. ஏன்பா? எனக்கு தான் அவளை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது போதும், இந்த ஒரு நாள் போதும். அவ கரெக்டா தான் இருக்கா, அதுதான் நல்லதும் கூட. நானும் அவளை அப்படிதானே லவ் பண்ணேன். இனிமே எனக்கு இது தேவையில்லை. ஸ்ருதி, ஸ்ருதி, என்ன நீயா? வேணா ஸ்ருதி, வேணா ஸ்ருதி. நேத்து ஒரே ஒரு நாள் தாண்டி யூஸ் பண்ண. நேத்து நைட்டே நான் திருந்துட்டேன்டி. எதுவும் பயிடாதடி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம் 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 வேணாம். ஏய் கடவுளே, ஒருவேளை இந்த ரிமோட் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அட் அ டைம்ல ஒன்று திரும்ப கொடுத்துருவான். அட அப்பாவி. என்னடி பண்ண போற? சாவடா மகனே.